decades of conflict, structural inequality and legacies of பல தசாப்த கால மோதல்கள், கட்டமைப்பு சமத்துவமின்மை மற்றும் காலனித்துவ பொருளாதார அமைப்புகளின் மரபுகள் சமூகங்களை, குறிப்பாக பெண்கள், கிராமப்புற மக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களை ஓரங்கட்டியுள்ளன. எனினும் இதே சமூகங்கள் மீண்டும் மீண்டும் அசாதாரண நெகிழ்ச்சித்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளன. குடும்பங்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை மீளவும் கட்டியெழுப்புதல், உள்ளூர் பொருளாதாரங்களை நிலைப்பேணல், நிறுவன ஆதரவுகளற்ற நிலையில் சிக்கல் தன்மையான சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டறிதல் போன்றவற்றில் பெண்கள் முன்னிலையில் உள்ளனர். நெருக்கடிமிக்க தருணங்களில் சமூகங்கள் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் அதனை எதிர்கொள்கின்றன. இந்த கூட்டு முயற்சியின் மூலம் நவம்பர் மாத இறுதியில் எம்மை தாக்கிய டித்வா புயலுக்கு பின்னர் நாங்கள் இதனை உணர்ந்தோம். சமூகங்கள் பரஸ்பரம் உதவி செய்யவும் மீட்புக்கு ஆதரவளிக்கவும் ஒன்றுபட்ட விதம் உண்மையிலேயே ஆச்சரியம் அளித்தது. மேலும் பெண்கள் இந்த விடயங்களில் மீண்டும் முன்னணி வகித்தனர். பெண்கள் மீட்பு பணிகளில் மாத்திரமன்றி வீடுகளை முறையாக வைத்திருப்பது, குழந்தைகளையும் முதியவர்களையும் பராமரிப்பது, வீட்டின் ஸ்திரத்தன்மையை பேணுவது, மற்றவர்கள் வெளியில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உதவுதல் உள்ளிட்ட பல விடயங்களில் பங்களிப்பை வழங்குகின்றனர். அரசியல் பார்வையில் நோக்கினால் முடிவெடுப்பதிலிருந்து பெண்கள் விலக்கப்படுவது தற்செயலான விடயமல்ல. இது பாலின படிநிலைகள் மூலம் கட்டமைப்பு ரீதியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. தலைமைத்துவ பதவியில் பெண்கள் மீதான தாக்குதல்கள் எவ்வாறு காணப்படும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் என எண்ணுகின்றேன். குறிப்பாக அரசியலில் துன்புறுத்தல் நடவடிக்கைகளுக்கு களங்கம் ஏற்படுத்தல் மற்றும் திட்டமிட்ட ஓரங்கட்டுதல் மூலம் தலைமைத்துவத்தை விரும்பும் பெண்கள் உட்பட திறமையான பெண்கள் பெரும்பாலும் பங்கேற்புகளில் இருந்து விலகவோ அல்லது விலக்கவோ கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். பிரதிநிதித்துவம் மற்றும் குரலில் உள்ள முறையான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யாமல் ஜனநாயகத்தையும் நீதியையும் அடைய முடியாது என்பதை பெண்ணிய அரசியல் கோட்பாடு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. without addressing systemic inequalities in representation and voice. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலைத்திட்டம், உலகளாவிய தனியார் துறை உயர் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதமர் குறித்த தரப்பினரை சந்தித்துள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயார் நிலை நெருக்கடி முகாமைத்துவம் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளர் ஹட்ஜா லபீபை சந்தித்துள்ளார். டிட்வா புயலின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் உறுப்பு நாடுகளினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தி மீட்பு செயல்முறைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குமாறு பிரதமர் இதன்போது வலியுறுத்தியதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இதனையடுத்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதி அலெக்சாண்டர் டி க்ரூவையும் அவர் சந்தித்தார். இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தை பாராட்டிய பிரதமர் கடந்த அனர்த்த காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய உதவியை நினைவு கூர்ந்ததாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மக்கள் ஆணையின் மூலம் மக்கள் நம்பிக்கை மற்றும் நல்லாட்சியை அடிப்படையாக கொண்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இதனிடையே சர்வதேச முதலீட்டு நிறுவனமான AP Moller Holdings நிறுவனத்தின் தலைவர் ராபர்ட் எம் உக்லாவை பிரதமர் சந்தித்துள்ளதாகவும் பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.